திரு கே.என். நேரு அவர்களை இந்த பிஜேபி எதிர்க்க முடியாமல் இடி, சிபிஐ, ஐடி ரைடு இது போன்ற ஆயுதங்களை குறுக்கு வழியில் இந்த மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்தி ஐயா கே.என். நேரு அவர்களை இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலிலே 41 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்க. அந்த நியமித்து அவரோட களப்பணி என்ன எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் எல்லா அமைச்சர்களையும் முக்கியமான ஒரு அமைச்சர் அவர் தொட்ட விஷயத்தை சிறப்பாக செய்கிறதுல மிக கை தேர்ந்தவர் என்பது மக்களுக்கும் தெரியும், அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவர்களுக்கும் தெரியும். அவர் மாநாடு எடுத்தாலும் சரி, எந்த ஒரு எடுத்தாலும் தேர்தல் பணியாக இருந்தாலும் சரி, அடுத்த தொகுதிக்குரிய தேர்தல் களப்பணியாக இருந்தாலும் சரி, அதில் இறங்கி நின்று முழு வீச்சில் இறங்கி அதை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கறதுல எப்படிப்பட்டவர்னு தெரியும். அதனால் அவரோட தேர்தல் பணியை முடக்கணுங்கிறதுக்காக என்ன ஒரு ஆயுதமும் இல்லாதனால இந்த எதிரி கட்சிகளும் சேர்ந்து, எதிர்கட்சி கூட இல்லை, எதிரி கட்சிகள் எல்லாம் இணைந்து இந்த மாதிரி அமைச்சர் ஐயா கே.என். நேரு மேலே தவறான புகார்களை கொடுத்துட்டு வராங்க. தவறான புகார்களை கொடுத்தாலுமே அதை சட்ட ரீதியாக தைரியமாக எதிர்க்கிற அளவுக்கு எல்லா துணிவும் எல்லா திறமையும் ஐயா அவர்களிடம் இருக்குது. சட்டப்படி எதாக இருந்தாலும் சந்திருப்பாங்க. மக்களாகிய நாங்களும் தொண்டர்களாகிய நாங்களும் எல்லோரும் அவருக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.